பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2026 குரூப் 2A பிரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் ஓயாதலைகள் 2 ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் தேர்வுக்கான விளக்க காணொலி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரை நம்ம 10th வரலாறுல 7வது பாடம் 8வது பாடம் அது போக 9th பொருளியல் 9th குடிமையியல் அரசியல் அறிவியல்னு சொல்லுவோம்ல. சோ 9th குடிமையியல் முழுவதும் அது போக செப்டம்பர் நடப்பு நிகழ்வு 1 to 15ஆம் தேதி வரையும் இருக்கு. இதுல நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அது போக மேக்ஸ் இருக்கு. மேக்ஸுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி, தனிநபர் ஆட்சி. சரியா? இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வடகொரியா, சவுதி அரேபியா. இதுல பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியாட்சியும் தனிநபர் ஆட்சியும் தான் கன்ஃபியூஸ் ஆனா. ஏன்னா முழு அதிகாரம் கொண்ட அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா தனிநபர் ஆட்சி, முடியாட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நபரால்னு வரும். சரிங்களா? ஒரு நபரால், அதாவது அரசர்கள் அதைத்தான் சொல்லுவாங்க, ஒரு நபரால் அல்லது அரசர்களால். அதுதான் என்ன அப்படின்னா முடியாட்சி. சரியா? இதுக்கு முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து பூட்டான், ஓமன், கத்தார். சரியாப்பா? இதுதான் என்னன்னா முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து உயர்குடி ஆட்சி. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இங்கிலாந்து, ஸ்பெயின். சிறு குழு ஆட்சி என்னன்னா மக்களோட சிறிய குழு வந்து ஒரு நாட்டை ஆட்சி பண்றதா சிறு குழு ஆட்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சோவியத் யூனியன், ரஷ்யான்னு சொல்லுவோம்ல, சோவியத் யூனியன், இன்னொன்னு சீனா. சரிங்களா? சரி, ரைட்டுப்பா. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ், எல்லாமே நம்மளுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்க, 2வது क्वेश्चन. கீழ்காணும் இணைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ தான் தவறா பொருத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா குடியரசு என்னும் சொல் ரெஸ் பப்ளிகா என்னும் கிரேக்க மொழி சொல்லில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து லத்தீன் மொழி சொல்ல இருந்து எடுக்கப்பட்டதா இந்த ரெஸ் பப்ளிகா அப்படின்றது. கிரேக்க மொழி சொல்ல இருந்து எடுக்கப்பட்டது என்னன்னா டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. டெமோன்றது மக்கள், கிரஸின்றது அதிகாரம், மக்கள் அதிகாரம். சரியா? இதுலயே வந்து இந்த கிரேசின்னு வந்து டெமோக்ரஸின்னு வருது பாத்தீங்களா? அப்ப வந்து கிரேக்கம்னு ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். இந்த ரெஸ் பப்ளிகா அப்படின்றது லத்தீன் மொழி சொல். சோ ரோம் நாட்டில் முதலாக குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. சரி. மதகுருமார்கள் ஆட்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வாட்டிகன். சரி. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் கொண்ட குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது என்று கூறியவர் மகாத்மா காந்தி. அதுவும் சரிதான். சரியா? சரி, அடுத்தது 3வது பாருங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. பிரிட்டிஷ் இந்தியால ஃபர்ஸ்ட் பொது தேர்தல் எப்ப நடைபெற்றுச்சுன்னா 1920. ஏன்னா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறைன்னு இருக்கும். ஒதுக்கப்பட்ட துறை வந்து ஆங்கிலேயர்கள் கிட்டமும், மாற்றப்பட்ட துறை வந்து இந்தியர்கள் கிட்டையும் இருக்கும். இரட்டையாட்சி முறை. சரியா? மாகாணத்துல, அதான் மாண்டேகு செம்ஸ்போர்டு. சோ இதுபடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா எலெக்ஷன் நடத்திருப்பாங்க. அந்த எலெக்ஷன்ல ஒவ்வொரு மாகாணத்திலையும் தனித்தனியா ஒவ்வொரு கட்சி ஜெயிச்சிருப்பாங்க. அதுல 1920 நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நீதி கட்சி ஜெயிச்சு சுப்புராயலு ஃபர்ஸ்ட் முதலமைச்சரா ஆட்சியை பிடிப்பாங்க. சரியா? அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவை பொறுத்தவரை முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. அடுத்தது அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது. சமூக சமத்துவம், அரசியல் சமத்துவம் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்துக்கும் வாக்குரிமை வழங்குறது என்ன அப்படின்னா சமூக சமத்துவம். 18 வயது நிரம்பினாவே இந்திய குடிமகனா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, வாக்குரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது சமூக சமத்துவம் தான். ஏன்னா இனம், பாலினம் வேறுபாடு கருதாம எல்லாத்துக்குமே வாக்குரிமை கொடுக்கிறது. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, எத்தனை இணைகள்
சரியாக கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 3 இணைகள் சரியா கொடுக்கப்பட்டிருக்குப்பா. சரியா, 3 இணைகள் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அப்ப எது தவறா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாவது தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 1951 52ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மொத்த இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 489. அதுல 364 இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. சரியா, காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. 364 இடங்கள்ன்றது காங்கிரஸ் ஜெயிச்சது. மொத்த இடங்கள் எவ்வளவு அப்படின்னா 489. சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து இந்த இதுல பாருங்க, உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் இருந்த செய்தியை கூறும் நூல் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம். கரெக்ட். சரியா, அடுத்தது இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்புள்ள நாடு. இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்கும். இப்ப மத்திய பட்டியல் மட்டும் இருந்தா அது வந்து முழு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மாநில பட்டியல் மட்டும் இருந்தா முழு கூட்டாட்சின்னு சொல்லலாம். அதாவது இது 3 ஒன்றிணைந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தினாங்க அப்படின்னா முழு கூட்டாட்சின்னு சொல்லலாம். ஆனா இது பகுதி நேர கூட்டாட்சி தான். ஏன்னா பொதுப்பட்டியல்னு ஒண்ணு இருக்கு. இந்த பொதுப்பட்டியல்ல 2 பேருமே சட்டம் ஏற்றுக்கலாம். ஆனா கடைசியா ஒன்றிய அரசு ஏற்றக்கூடிய சட்டம் தான் ஃபைனல் ஆகும். அதனால இது பகுதி கூட்டாட்சி அமைப்பு தான், முழு கூட்டாட்சி அமைப்பு கிடையாது. இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. கரெக்ட் தான். சரி, அடுத்தது பாருங்க, 6வது கொஸ்டின். கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய தேர்தல் முறையானது அரசமைப்பின் பகுதி 15 உள்ள 324 முதல் 329 வரையிலான பிரிவுகளில் கூறப்பட்டுள்ளது. சரி, தற்போது தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 ஆணையர்களை உள்ளடக்கியுள்ளது. ரெண்டுமே சரிதான்ப்பா. கூற்று 1 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சோ இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னா 2026 படி ஞானேஷ் குமார். சரியாப்பா, ஞானேஷ் குமார். சரியா, அதே மாதிரி தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து, அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து எது அப்படின்னா 324. சரியா, இதையும் ஞாபகம் வச்சுக்க. அடுத்ததுப்பா, ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க? 4 மாநிலங்கள்ல. இப்போ ஒரு கட்சி தேசிய கட்சியா இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 4 மாநிலங்களையாவது அவங்க வந்து மாநில கட்சிக்கான அந்தஸ்து பெற்றிருக்கணும். இதை வந்து நீங்க ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா 2 3 4 6 இந்த நம்பரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இந்த நம்பரை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸி. அதாவது இப்ப ஒரு கட்சி தேசிய கட்சியா அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா எப்படி, என்ன முறை அப்படின்னு பாருங்க. இப்ப மக்களவையில 2% இடங்கள், மக்களவை தேர்தல் நடக்கும்ல, அதுல 2% இடங்கள் குறைஞ்சபட்சம் 3 மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். சரியா, மக்களவை தேர்தல்ல குறைஞ்சபட்சம் 2% இடங்கள் 3க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா அவங்க தேசிய கட்சி. சரி, ரைட். இப்ப 4 6 எதுக்கு வரும்? ரைட், இப்போ ஒரு கட்சி வந்து மக்களவை தேர்தல்ல இல்ல அப்படின்னா சட்டசபை தேர்தல்ல, சரியா, மக்களவை இல்ல சட்டமன்ற தேர்தல், இது 2ல எதுலனாலும் குறைஞ்சபட்சம் 6% வாக்கு வங்கி இருக்கணும். 4க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். அதான் மெயின். சரியாப்பா, 6% வாக்குகள் 4க்கு மேற்பட்ட மாநிலங்கள். இது வந்து 2% இடங்கள் 3க்கு மேற்பட்ட மாநிலங்கள் இல்ல அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்கள்ல மாநில கட்சிக்கான அந்தஸ்து பெற்றிருந்தாங்கன்னா அவங்க தேசிய கட்சி. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, இவ்வளவுதான் கான்செப்ட். ரைட், இந்த ஷார்ட்கட், இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 8வது கொஸ்டின் பாருங்க. இந்திய நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சிப்பா, எதிர்கட்சி தலைவர் அல்லது எதிர்கட்சியிலிருந்து ஒருவர். சரியா, ஏன்னா இந்திய நாடாளுமன்றத்தோட பொது கணக்கு குழு தலைவரா எப்பயுமே எதிர்கட்சி தலைவர் தான் இருப்பாரு, இல்ல எதிர்கட்சியில இருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்ப எதிர்கட்சி தலைவருக்கு வேற என்ன சிறப்பம்சம் இருக்குன்னா இவர் கேபினட் அமைச்சருக்கான தகுதி உடையவர். சரியா, இன்னொன்னு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிவிசின்னு சொல்லுவோம்ல, மத்திய கண்காணிப்பு ஆணையம், மத்திய கண்காணிப்பு
ஆணையம். அதோட தலைவரை நியமனம் செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்கிறவர் எதிர்க்கட்சி தலைவர். சோ எதிர்க்கட்சி தலைவருக்கு இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது, கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடையது எது? சரி ரைட், என்ன கூற்று கொடுத்திருக்காங்க? அரசியலின் மற்றொரு முகம் என அழைக்கப்படுவது, அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து இந்த சொல் உருவாக்கப்பட்டது, மாணவ பழங்குடியின மத அமைப்புகள் இதில் பெரும்பங்காக உள்ளனர், அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஏஐடியூசி இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னா அழுத்த குழுக்கள். இவங்க எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க, ஆனா அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்களான தேவைகளை நிறைவேற்றிக்கிடுவாங்க. நியாயமான தேவைகளை நிறைவேற்றிக்கிறவங்க தான் யாரு அப்படின்னா அழுத்த குழுக்கள். அடுத்து 10வது பாருங்க, நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுனா 2014. அதே மாதிரி விவிபிஏடி சரியாப்பா? அதாவது இது வந்து விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா சைட்ல ஒரு மிஷின்ல வந்து பிரிண்ட் ஆகி வரும் பாத்தீங்களா, இந்த ஓட்டு தான் சொல்லிட்டு, அது பேர் தான் என்னன்னா விவிபிஏடி. சரி, அது பேர் என்னன்னா விவிபிஏடி, ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். சரியா? அதுவும் 2014 தான். சோ சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மகாத்மா காந்தி எங்கு செல்வதற்காக ரயிலில் ஏறிய போது இனவெறி பாகுபாட்டிற்கு உள்ளானார்? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க போறதுக்காக ஏறினார்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டோரியா போறதுக்காக ஏறி இருப்பாரு. எங்க இருந்து ஏறி இருப்பாரு? டர்பன்ல இருந்து ஏறி இருப்பாரு. எங்க இறக்கி விடப்பட்டிருப்பாரு? பீட்டர் மாரிஸ்பர்க்ல இறக்கி விடப்பட்டிருப்பாரு. இது 3 வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நிறைய கொஸ்டின்ல வந்து கேக்குறாங்க. அவர் எங்க ஏறினாரு, இல்ல எங்க இறக்கி விடப்பட்டாரு, இல்ல எங்க போறதுக்காக ஏறினாரு. நீங்க நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், தெரிஞ்சவங்க இது பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா திரும்ப சொல்றேன். டர்பனை கட்டிட்டு ஏறுவாரு, பிரிட்டானியா பிஸ்கட் வாங்குறதுக்காக போறாரு, போகும்போது இடையில இங்கிலீஷ் பேசிடுறாரு. சரிங்களா? அப்ப என்கிட்ட இங்கிலீஷ் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் மாரிஸ்பர்க்ல இறக்கி விட்டுட்டாங்க. இதான் ஷார்ட்கட். சரியாப்பா? டர்பன்ல ஏறாரு, பிரிட்டோரியா போக வேண்டியவர் பீட்டர் மாரிஸ்பர்க்ல இறக்கி விட்டுறாங்க. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் எந்த நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம்? சரி, 12. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பா, ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினம். அக்டோபர் 24 என்ன? ஐநா சபை தினம். ஐநா சபை தினம் அக்டோபர் 24. நவம்பர் 26 அரசியல் அமைப்பு தினம். ஏன்னா அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949. சரியா? ரைட். நவம்பர் 20 என்னன்னா 1989. சரியா? ரைட். 1989 84 பா. சரியா? சரி ரைட். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 84 தான் வரும். ரைட், ஓகே. 84ல குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்டது. சரியா? ஐநா சபை ஏற்றுக்கொண்டது எப்ப அப்படின்னா நவம்பர் 20. சரியா? ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். டிசம்பர் 1 அது எய்ட்ஸ் தினம். சரியாப்பா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்து 13 என்ன கொடுத்திருக்காங்க? கீழ்காண்பவைகளில் எது சரியற்ற இணை அப்படின்னா தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறான இணை. ஏன்னா இன, தேசிய, பால், வயது, சமய பாகுபாடுகள் இன்றி அனைத்து குடிமக்களுக்கும் அரசின் சட்டத்தால் வழங்கப்படும் உரிமை என்ன அப்படின்னா குடிமை உரிமை. குடிமை உரிமை. சரியாப்பா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியல் உரிமை கிடையாது, குடிமை உரிமை. அவங்க இப்ப நம்ம நாட்டுல பிறந்துட்டோம்னாவே, ஒரு நாட்டுல நம்ம பிறந்துட்டோம், சோ அந்த நாட்டோட பிரஜையா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இனம், தேசிய, பால், சமய பாகுபாடின்றி நம்மளுக்கு எல்லாமே அரசின் தேவைகள் எல்லாமே வழங்கப்படுறது நம்மளோட குடிமை உரிமை. நம்ம பிறந்துட்டோம், அதனால நம்மளுக்கான குடிமை உரிமை தான் இது. அடுத்து உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை 1948 டிசம்பர் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதனாலதான் டிசம்பர் 10 வந்துட்டு நம்ம மனித உரிமைகள் தினமா கொண்டாடுறோம். ஐநாவின் அப்ப கரெக்ட். இது ஐநாவின் பொது சபை தீர்மானம் 217A அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது. கரெக்ட். இந்த உலகளாவிய பேரறிக்கையில் மொத்தம் 30 உறுப்புகள் உள்ளன. இதுவும் கரெக்ட் தான். முடிஞ்ச அளவு புளிஞ்சு எடுத்தாச்சுவா. 9th பாலிட்டி இதை தவிர்த்துட்டு எதுவும் கேட்க கூடாது.
இதுல ஒரு சிலர் விட்டு போயிருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம் பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம கொண்டு வந்துரும். சரியா, ரிவிஷன் டெஸ்ட்ல கொண்டு வந்துருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தாச்சு. நம்ம டிஸ்கஷன் வீடியோவும் கொடுத்துட்டோம் பாத்தீங்களா, இதை வந்து நீங்க ஜெராக்ஸ் போட்டு அப்படியே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், புக்ல வேற எதுவும் கிடையாது, இதுதான் இருக்கு. சரியா, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்கள் மற்றும் அபாயகரமான தொழிலில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றம் என கூறும் உரிமை என்னன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்களா, இது சொல்லக்கூடிய ஆர்டிகிள் வந்து 24வது ஆர்டிகிள் சொல்லும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 23, 24. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான். ரைட், இது வந்து இன்னொன்னு, இந்த பண்பாடு மற்றும் கல்வி உரிமை இருக்கு பாத்தீங்களா, 29, 30. இதுபடிதான் நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு தீர்ப்பு வந்துச்சு. ஏன்னா சிறுபான்மையினர் 29 ஆர்டிகிள் என்னன்னா சிறுபான்மையினரோட கல்வி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு, அதான் மெயின். ஏன்னா ஜல்லிக்கட்டுன்றது நம்மளோட கலாச்சாரம், அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வாங்கினாங்க. ஓகேவா, ரைட். அடுத்து பொறுத்துக பாருங்க, பொறுத்துக 15 என்னன்னா அடிப்படை கடமைகள் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 51AG கொடுத்திருக்காங்களா, 51AG. ரைட், அப்ப ஜீனா என்னப்பா சொல்லியிருக்கேன், ஜாகிரபின்னு சொல்லியிருக்கேன்ல, ஜாகிரபி ஞாபகம் சொல்லியிருக்கேன். காடுகள், அப்ப ஜாகிரபினா காடுகள், ஏரிகள், ஆறுகள் ஆகியவற்றை பாதுகாப்பு. அடுத்து 51A என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். எத்தனை பண்பாடு கலாச்சாரம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 3, அடுத்து 2. சரியா, ரைட், 2 இதுல இருக்கு. சரி பாப்போம். அப்ப கூட்டு பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாத்தல். அடுத்து டி நான் என்னப்பா சொல்லியிருக்கேன், டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்னா தேவை ஏற்படும் போது நாட்டுக்கு பணியாற்ற வேண்டும், டிஃபென்ஸ். அடுத்து அப்ப இது வந்து என்னது 1. அடுத்து வந்து என்னன்னா பெண்களை இழிவு செய்யும் செயல்களை விட்டொழிக்க வேண்டும். பிள்ளைகளை பார்த்தோன்னே ஈன்னு சிரிச்சுட்டு போக கூடாது, போலீஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்க. சரியா, அப்போ பெண்களை இழிவு செய்யும் செயல்களை விட்டொழிக்க வேண்டும். அப்போ இது வந்து 4. அப்ப 3, 2, 1, 4. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சரி, ஷார்ட்கட் போட்டோம்னா மறக்காது, அப்படியே மெயின்ல இருக்கும். அடுத்து 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்டம் 2018. சரியாப்பா, ஆக்சுவலா போக்சோ சட்டம் கொண்டு வந்தது எப்ப அப்படின்னா 2012. POCSO, போக்சோ. இதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The protection of children from sexual offenses. சரியா, 2012ல போக்சோ சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருப்பாங்க. ஆனா இந்த மரண தண்டனை விதிக்கும் சட்டம், இந்த சட்ட திருத்தம் 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியாப்பா, நீங்க பார்த்தோன்னே டக்குன்னு போக்சோ போடக்கூடாது. போக்சோ 2012. இந்த மாதிரி குழந்தைகள் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் ரெண்டுமே பாலியல் வன்முணர்வு செய்யறதுனால அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறது 2012. ஆனா மரண தண்டனை அளவுக்கு கொண்டு வந்த சட்டம் எப்போ அப்படின்னா 2018. ஞாபகம். அடுத்து 17வது கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் சார்ந்த தவறான இணையை கண்டறி. இதுல எது தவறான இணைனா ஆப்ஷன் டி, தகவல்களை பெற படிக்க தெரியா. சாரிப்பா, ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் சி தான் தவறானது. இச்சட்டத்தின் மூலம் தனிப்பட்ட ஒருவரின் தகவல்களை பெற முடியாதுன்னு கொடுத்திருக்காங்க, ஆனா பெற முடியும். தனிப்பட்ட ஒருத்தவங்களோட தகவல்களை இது மூலியமா நம்ம தாராளமா பெற முடியும். எந்த தகவல்களை அப்புறம் பெற முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராணுவம், துணை ராணுவம், வேற வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்காங்களே அவங்க, அந்த மாதிரி தகவல்கள் தான் நம்ம வாங்க முடியாது. பட் தனிப்பட்ட ஒரு நபரோட தகவல்களை நம்ம பெற முடியும். இச்சட்டம் 2005 அக்டோபர் 12 கொண்டு வரப்பட்டுச்சு. சரி, கோரப்படும் தகவல்கள் 30 நாட்களுக்குள் கொடுக்கப்பட வேண்டும், அது கரெக்ட் தான். தகவல்களை பெற படிக்க தெரியாத நபர்களுக்கு பொது தகவல் அலுவலர் உதவி செய்ய வேண்டும், அதுவும் கரெக்ட் தான். சரியா, இது ஒரு ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. என்னன்னா கீழ்காண்பவைகளில் எவை தவறுன்னு கொடுத்து படிக்க தெரியாதவர்களுக்கு, அதாவது VAO உதவி செய்யணும், கிராம நிர்வாக அலுவலர் உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஆனா யார் உதவி செய்யணும், பொது தகவல் அலுவலர் தான் உதவி செய்யணும். அடுத்தது, இரு பாலினருக்கும் சம ஊதியம்
சமவேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் அரசியல் அமைப்பு சட்டம் எது அப்படின்னா 39D தான்ப்பா கரெக்ட். ஒரு சில பழைய எடிஷன் புக்ல பீன் இருக்கும், பி கிடையாது. சமவேலைக்கு சம ஊதியம் கொடுக்கிறது அப்படின்றது 39D. மறந்துடாதீங்க, ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சமவேலை ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கும், சரியா, ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கும். அப்போ ஆண்கள்னா டான் சொல்லுவோம், பெண்கள்னா டி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்ப டி சம வேலைக்கு சம ஊதியம்ன்ற மாதிரி சும்மா ஒரு ஷார்ட்கட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 39D, சரியாப்பா. அதே மாதிரி இந்த 39E என்ன சொல்லணும்னா குழந்தைகளோட சுதந்திரம் மற்றும் உடல் ஆரோக்கியம், குழந்தைகளோட சுதந்திரம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்றது. சரி, 39F குழந்தைகள் வந்து சுரண்டலில் இருந்து பாதுகாக்கப்படுவது. இது டிபிஎஸ்பில வர்றது, சரியாப்பா. குழந்தைகள் சுரண்டலில் இருந்து பாதுகாக்கப்படுவது. சரி, ரைட். அடுத்து இந்தியாவில் 24 மணி நேரமும் செயல்படும் குழந்தைகளுக்கான அவசர உதவி எண் எது? 1098. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, 1098, சரியா, 1098. இந்த பாருங்க 1930 என்னப்பா, சைபர் பாதுகாப்பு. தமிழ்நாட்டுல சைபர் பாதுகாப்பு இப்ப எல்லா இடத்துலயும் எழுதி போட்டிருக்காங்க, சைபர் பாதுகாப்பு சைபர் பாதுகாப்பு. உப்பு சத்தியாகிரகம் வருஷம் 1930, சரியா. இந்த 1950 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தோட வாக்காளர் உதவி மையம் என்னப்பா? வாக்காளர் உதவி மைய என்ன, சரியா. இது மறந்துடாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப எலெக்ஷன் டைம்னால இந்த இது கேட்க வாய்ப்பு இருக்கு. 1070 இது என்னப்பா? தமிழ்நாட்டோட பேரிடர் மேலாண்மை என்ன, பேரிடர் மேலாண்மைக்கான எண், சரியா, ரைட். அடுத்தது பாருங்க 20வது கொஸ்டின். 20க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பா. இத பாத்துக்கோங்க. ஜெர்மனி பந்தஸ்டாக் நாடாளுமன்ற பெயர்கள். டென்மார்க் போட்டிங் நல்லா போனோம்னா 10 மார்க் தருவாங்க போட்டிங். ஜப்பான் ஜாமு பன்னு, டயட்ல இருக்கவங்க என்ன சாப்பிடுவாங்க? ஜாமு பன்னு தான் சாப்பிடுவாங்க, அப்ப ஜப்பான் டயட். நார்வே ஸ்டார்டிங், நாட் ஸ்டார்டிங், சரியா, நாட் ஸ்டார்டிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்வே ஸ்டார்டிங், சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க கீழ்காணும் இணைகளில் மாநில பட்டியலுடன் தொடர்புடைய துறை எது? ஆப்ஷன் டி விவசாயம் மற்றும் நீதித்துறை நிர்வாகம். அது சிறைத்துறை, காவல்துறை, இது எல்லாமே நம்மளுக்கு எதுல வரும் அப்படின்னா மாநில பட்டியலோட தான் வரும், சரியா. எதுக்குமே ஃபுல் ஸ்டாப் இல்ல, பட் நம்ம வச்சிரும், சரிங்களா. கொஸ்டின்ல உங்களுக்கு கரெக்டா இருக்கும்பா. இது நான் நடத்தும் போது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின் டைரக்டா கொடுக்கும்போது இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும். ஏற்கனவே ஒரு கரெக்ஷன் பார்த்ததுதான் இந்த ஃபைல் வந்து, நம்ம ஒரு கரெக்ஷன் பார்த்ததுதான். இருந்தாலும் நம்ம நடத்தும் போது ஒரு சில கரெக்ஷன்ஸ் வரும், அதை வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம், சரியா. சரி, ரைட். இப்ப திருமணம் மற்றும் விவாகரத்து இது பொதுப்பட்டியல்ல இருக்குப்பா. பொதுப்பட்டியல் எது? திருமணம் மற்றும் விவாகரத்து. அடுத்து மாநிலங்களுக்கு இடையேயான வியாபாரம் மற்றும் வணிகம், இது வந்து பொதுப்பட்டியல். சாரி, இது மத்திய பட்டியல், மத்திய பட்டியல். செய்தித்தாள் அச்சகங்கள் மற்றும் புத்தகங்கள், இது பொதுப்பட்டியல், சரியா. சரி, மாநில பட்டியல் வந்துட்டு நம்மளுக்கு விவசாயம், நீதித்துறை, நிர்வாகம், சரியா. அப்போ நம்மளை பொறுத்தவரை மத்திய பட்டியல்ல மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்கு அப்படின்னா 100. மாநில பட்டியல்ல 61, பொதுப்பட்டியல் 52, சரியா, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க 73, 74வது சட்ட திருத்தத்தின்படி கீழ்காண்பவைகளில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஏன்னா 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகை உடைய சிறு மாநிலங்களில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைன்னு கொடுத்திருக்காங்க, 2 அடுக்கு, சரியா, 2 அடுக்கு. ஆக்சுவலா எல்லா மாநிலங்களையும் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் இருக்கும். எப்படி அப்படின்னா பேரூராட்சி, எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வருவாய் கிராமம், ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இது கிராமம் சைடு, சரியா. நகரம் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, சரியா. அப்ப மாவட்ட ஊராட்சினா
500க்கும் மேற்பட்ட, அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா வருவாய் கிராமம். வருவாய் கிராமம் அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை. அதுவே ஊராட்சி ஒன்றியம் 5000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் ஊராட்சி ஒன்றியம். 50,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டது மாவட்ட ஊராட்சி. இது கிராமங்களுக்கு. இப்ப நகரங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா இங்கிட்ட 5 வந்தா இங்கிட்ட 10 வரும். சரியா? அப்போ 10,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டது பேரூராட்சி நகர நிர்வாகத்துல. நகராட்சி 1,00,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டது நகராட்சி. சரியா? அடுத்து அதாவது ஒரு சில புக்ல 5 லட்சம் கொடுத்திருப்பாங்க, ஒரு சில புக்ல 10 லட்சம் கொடுத்திருப்பாங்க. சரியா? அதுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்குது. அதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டது மாநகராட்சி. சரியா? அப்ப 3 அடுக்கு பஞ்சாயத்து தான் இருக்கும். ஆனா 2 மில்லியன் மக்களுக்கு குறைவா இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள்ல 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை இருக்கலாம். சரியா? அதான் கொடுத்திருக்காங்க. மிச்சம் எல்லாமே கரெக்ட் தான். எல்லா அளவு நிலைகளிலும் பெண்களுக்கு 3 1 பங்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. கரெக்ட். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 50% கொடுத்துட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு. அடுத்து ஒரே மாதிரியான 5 ஆண்டு பதவிக்காலம், ஆட்சி கலைக்கப்பட்டால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்த வேண்டும். இது எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வேறற்ற புற்கள் என கூறிய குழு எது? ஜிவி.கே. ராவ் குழுப்பா. சரி, அவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேறற்ற புற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா மாவட்ட திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட குழு. மாவட்டல்ல திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்பாங்க. திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்டது அது ஜிவி.கே. ராவ் தான் பட்டது. சரியா? ரைட். அப்ப பல்வந்த்ராய் மேத்தா 1957, அசோக் மேத்தா 1977, ஜிவி.கே.வி. ராவ் குழு 1985, எல்.எம். சிங்வி 1986. சரியா? ஆனா பல்வந்த்ராய் மேத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அசோக் மேத்தா இல்ல 2 அடுக்கே போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. எதுக்கு 3 அடுக்கு? 2 அடுக்கு போகுதுன்னு இருப்பாரு. ஆனா பைனலா எல்.எம். சிங்வி குழு 3 அடுக்கு பஞ்சாயத்தை நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க 24. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1950. சரியா? 52 என்னப்பா? 52 அதாவது 58 பாத்துரும். அதுக்கப்புறம் 52 வந்துரும். ஏன்னா மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம்னா 1950. இதுவே இந்த கிராமன்ற வார்த்தை எல்லாம் வந்துச்சு, மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் வந்துச்சுன்னா 1958. சரி, 52 சமூக அபிவிருத்தி திட்டம். சமூக அபிவிருத்தி திட்டம். 53 தேசிய நீட்டிப்பு சேவை. தேசிய நீட்டிப்பு சேவை. அடுத்து இந்த பாருங்க, எந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை மேற்கொள்ள செயல் அலுவலர் நியமிக்கப்படுகிறார்? பேரூராட்சி. சரி, அப்ப பேரூராட்சிக்கு செயல் அலுவலர் வருவாரு. நகராட்சிக்கு நகராட்சி ஆணையாளர், மாநகராட்சிக்கு மாநகராட்சி ஆணையாளர். இவர் ஒரு IAS அதிகாரி ரேங்க்ல இருக்கப்படுறவர் மாநகராட்சி ஆணையாளரா நியமிக்கப்படுவாங்க. இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 மாநகராட்சி இருக்குப்பா. சரியா? 25 வருஷத்துப்படி. சரியா? 26 கம்ப்ளீட் பண்ண வேணாம், 25 டேட்டா படி 25 மாநகராட்சி தமிழ்நாட்டுல இருக்கு. மாவட்ட ஊராட்சி இதை நிர்வகிக்கிறது யாருப்பா? மாவட்ட ஆட்சியர், கலெக்டர். சரியா? மாவட்ட ஆட்சியர். ரைட். 26வது கொஸ்டின் பாருங்க. சாலைகளில் 40% விபத்துகள் நிகழ காரணமாக அமைவது? ஆப்ஷன் பி குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது. சரி, தலைக்கவசம் மற்றும் இருக்கை பட்டையை அணியாமல் செல்வதனால 5% உயிரிழப்பு ஏற்படுது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மெத்தனம் 15% உயிரிழப்பு. அதிவேகம் 24% உயிரிழப்பு. சரியா? வேற 16% உயிரிழப்பு எதுக்குன்னா வாகன எண்ணிக்கை அதிகரிப்பதனால. வாகன எண்ணிக்கை அதிகரிப்பதனால. சரி, ரைட். அடுத்து பாருங்க, யாருடைய காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது? சோழர்கள் காலம். மெயினா என்ன அப்படின்னா பிற்கால சோழர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, சோழர்களே பிற்கால சோழர்கள் காலத்துல உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னாவே பிற்கால சோழர்கள் தான்பா.
மறந்துறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து 73வது 74வது அரசியலமைப்பு சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன. எப்போ? 1992. இதுவே மாநில அதாவது மாநில பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்னா 94. தமிழ்நாடு மாநில பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னா 94. இதுவே 73 74வது சட்ட திருத்தம் அதாவது மத்திய சரியா மத்திய அளவுல பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்து 92. இந்த 2 வருஷமும் முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்க. சாரிப்பா 29. ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுறவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். ஆக்சுவலா லோக்சபாக்கு 2 பேரை நியமிப்பாங்கல்ல, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. சட்டசபைக்கு 2 பேரை நியமிக்கிறதும் கேன்சல் பண்ணாங்க. ஆர்டிகல் 331 லோக்சபாக்கும் 333 சட்டசபைக்கும் இது ரெண்டுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யலாம். சரியா? சோ இதுவரை என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு 9th குடிமையியல் பினிஷ் ஆகுது. சரியாப்பா? புடிஞ்சு எடுத்தாச்சுப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். சரிங்களா? அந்த 9th குடிமையியல்ல இதை தாண்டி கேட்பாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். நம்ம எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்தாச்சு. இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாவே போதும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நேர ஹிஸ்டரிக்கு வந்துடும். சரியா?